கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கில் சிபிசிஐடி போலீசாரினுடைய விசாரணையில் தொடர்ந்து பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் அப்படிங்கிறது வெளியே வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் போலீசாரினுடைய இந்த விசாரணையில் யாரெல்லாம் சிக்கியிருக்கிறாங்க, இதற்கு பின்னாடி இருக்கிற நெட்வொர்க் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் விஷயமா, தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கில் சிபிசிஐடி போலீசாரினுடைய விசாரணையில் அடுத்தடுத்து பல அதிர்ச்சிகரமான தகவல்களும் வெளியாக ஆரம்பிச்சிருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த விஷசாராயத்தால் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 50 பேர் உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் 20 பேர்த்துக்கிட்ட கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு வர்றாங்க. இப்போ போலீசாரினுடைய விசாரணை பார்த்தீங்கன்னா இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டதுக்கு முக்கிய காரணியாக இருக்கிற இந்த மெத்தனால் அப்படிங்கிற வேதிப்பொருள் இந்த கள்ளச்சாராயத்துக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத சுற்றி தான் நடந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2 வழியில் இந்த மெத்தனால்ன்ற வேதிப்பொருள் கள்ளச்சாராயத்தில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது உண்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே இந்த கள்ளச்சாராயம் தயாரிக்கும் பொழுது அதிக அளவுக்கு சர்க்கரை இருக்கக்கூடிய பழங்கள், உதாரணத்துக்கு கரும்பு மாதிரியான விஷயங்களை எடுத்து அதை நொதிக்க வச்சு அதை வடிகட்டி தான் இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறத தயாரிப்பாங்க. இந்த ப்ராசஸை பண்ணும் பொழுது இதில் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னாலே இந்த கள்ளச்சாராயத்திலேயே ஆட்டோமேட்டிக்காக மெத்தனால் அப்படிங்கிற வேதிப்பொருள் அதிக அளவுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தனியாக வெளியிருந்து ஆட் பண்ணணுங்கிறது இல்லை, இந்த ப்ராசஸ்லேயே அதுவாகவே உருவாகிடும். இதனாலையுமே பார்த்தீங்கன்னா பல உயிரிழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஆனால் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தனால் அப்படிங்கிறது கள்ளச்சாராயம் தயாரிக்கும் பொழுது உருவாகலை. அதுக்கு பதிலாக இவங்க வெளியே இருந்து வாங்கி தான் மிக்ஸ் பண்ணி வந்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த கள்ளச்சாராயம் தயாரிக்கிறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் மார்க்கெட் மாதிரி. ஸோ அங்கே ஒரு சிலர் இதை தயாரித்து விற்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்குள்ளே இருக்கிற காம்படிஷன் காரணமாக ஒருத்தர் மற்ற ஒருத்தருடைய கள்ளச்சாராயத்தை விட அவங்களுடையது கொஞ்சம் போதை ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தனால் அப்படிங்கிற வேதிப்பொருளை வாங்கி உள்ளே மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மெத்தனாலில் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி. கிட்டத்தட்ட 96% மேலேயே இந்த மெத்தனாலில் ஆல்கஹால் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதனாலேயே இந்த மெத்தனாலை ஆட் பண்ணும் பொழுது நார்மலாகவே கள்ளச்சாராயத்தினுடைய அந்த போதை அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ இப்போ ஒரு இடத்துல 2 பேர் இந்த கள்ளச்சாராயத்தை தயாரித்து விற்கிறாங்க அப்படிங்கும் பொழுது ஒருத்தர் இந்த மெத்தனால் அதிக அளவுக்கு மிக்ஸ் பண்ணார் அப்படின்னா அவருடைய கள்ளச்சாராயத்தில் போதை அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். இதனாலேயே இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிக்கக்கூடியவங்க இன்னொருத்தர்கிட்ட வாங்காமல் இந்த மெத்தனாலை கலக்கக்கூடிய நபர்கிட்ட அதிக அளவுக்கு வாங்கி குடிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி இந்த பர்சன் விற்கிறதுல போதை ஜாஸ்தியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கள்ளச்சாராயத்தை விற்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெத்தனாலை வாங்கி அதை டைல்யூட் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் மெத்தனாலை டைல்யூட் பண்ணாலுமே கூட அது அதனுடைய விளைவுகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தியே தீரும். ஸோ இன்னைக்கு அதனுடைய விளைவுகள் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கொஞ்ச நாள் போகும் பொழுது அது லிவர்லேருந்து கிட்னி வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே மெத்தனால் அப்படிங்கிறது பாதிக்கும். ஸோ இது இந்த மாதிரி லோக்கலாக கள்ளச்சாராயம் தயாரிக்கிறவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது அவங்களுக்கான ஒரு மார்க்கெட்டை அதிகப்படுத்துறதுக்கான வழி. ஸோ அவங்க இந்த ஒரு விஷயத்துக்காகவே இதை யூஸ் பண்ணுவாங்க பெரிய அளவுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே கள்ளச்சாராயம் தயாரிக்கிற ப்ராசஸ்லேயே மெத்தனால் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எவ்வளவு மெத்தனால் உருவாகி இருக்கிறதுங்கிறது கண்டிப்பாக தயாரிக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ டாஸ்மாகில் இருக்கக்கூடிய மதுபானங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு என்னென்ன ஆல்கஹால் கண்டென்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்க டெஸ்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அதில் மெத்தனால் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியாது. இப்போ இவங்களும் அது பத்தாதுன்னு அடிஷ்னலாக மெத்தனாலை ஆட் பண்ணும் பொழுது அது இன்னுமே அதிக அளவுக்கான பாதிப்பு, உயிரிழப்புகளை ஏற்படுத்திடும். ஸோ இப்போ சிபிசிஐடி போலீசாரனுடைய விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்குது அப்படின்னா, இவங்களும் இந்த மாதிரி மெத்தனால வெளியே இருந்து வாங்கி தான் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த வகையில் இவங்களுக்கு சின்னத்துறை அப்படிங்கிற ஒரு நபர் மூலமாக தான் மெத்தனால் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு வந்திருக்குது. இந்த சின்னத்துறைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மாதேஷ் அப்படிங்கிற நபரின் மூலமாக மெத்தனால் கிடச்சிருக்குது. அந்த மாதேஷ்ங்கிற நபர் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் கம்பெனியிலேருந்து மெத்தனாலை வாங்கினாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆந்திராவிலேருந்து பாண்டிச்சேரிக்கு போய் பாண்டிச்சேரியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு இந்த மெத்தனால் அப்படிங்கிறது ட்ராவல் பண்ணி வந்திருக்குது. இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்னத்துறை அப்படிங்கிற நபர் கள்ளக்குறிச்சி மரணங்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய கோவிந்தராஜன் அப்படிங்கிற நபர்கிட்ட இந்த மெத்தனாலை விற்கும் பொழுது இந்த கோவிந்தராஜனுக்கு குடிப்பழக்கம் அப்படிங்கிறதே சுத்தமாக இல்லையா. ஸோ அவர் குடியவே தொடமாட்டாராம். அதனால இந்த கோவிந்தராஜனுடைய தம்பியான தாமோதரன் தான் இந்த மெத்தனால் அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்குவாருன்னு சொல்லப்படுது லைட்டாக. ஸோ இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தாமோதரன் அப்படிங்கிற நபர் வீட்டில் இல்லை. ஸோ இந்த சின்னத்துறை கொண்டு மெத்தனாலை விற்கும் பொழுது டேஸ்ட் பண்ணி வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றதுனால அந்த சின்னத்துறை கொடுத்ததை அப்படியே வாங்கி வச்சிருந்துருக்காங்க. அவருக்கு பணத்தையும் முன்பணம் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருந்துருக்காங்க.
ஸோ இந்த மெத்தனால் அப்படிங்கிறது கள்ளச்சாராயத்தில் 5% மேலேயோ இல்லை 5% இருந்துச்சு அப்படின்னா உயிரிழப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புங்கிறது 100% அப்படின்னே நம்ம வந்து கிட்டத்தட்ட சொல்லலாம். ஸோ 5% கீழே இருந்துச்சுன்னா அப்போ உயிரிழப்பு ஏற்படாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பயுமே ஏற்படும். சிலருக்கு இமீடியட்டாக ஏற்படாது, லங் டேமேஜ், கிட்னி டேமேஜ்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உயிரிழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ மெத்தனால்ங்கிறது கொஞ்சோண்டு கன்சியூம் பண்ணாலே அது விஷம் தான். ஸோ விஷம் அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் விஷம் தான். ஸோ இதனால தான் இந்த தாமோதரன் அப்படிங்கிற நபர் என்னதான் மெத்தனாலை அப்பப்போ குடிச்சு பார்த்து தான் வாங்குறாரு அப்படின்னாலுமே கூட இவ்வளவு நாட்களாக சின்னத்துறை கொண்டு வந்த அந்த மெத்தனால் அப்படிங்கிறதோட கான்சென்ட்ரேஷனை மேபி இந்த 5% சொல்கிறாங்களே அந்த லிமிட்டுக்கு ரொம்பவே கீழே இருந்திருக்கலாம். அதனால தாமோதரனுக்கு எதுவும் உயிரிழப்பு ஏற்படாமல் இருந்திருக்கலாம். கரெக்டாக இந்த முறை இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்படுற சமயத்தில் பாருங்க, இந்த தாமோதரன் அப்படிங்கிற நபர் குடிச்சு பார்த்து வாங்குறதுக்கு ஊரில் இல்லை. மேபி இந்த நபர் குடிச்சு பார்த்து வாங்கியிருந்தா முதல்ல இந்த நபர் இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அதன் மூலமாக இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்படாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ யாருக்கு தெரியும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் ஊருக்கே கள்ளச்சாராயத்தை ஊற்றி கொடுத்தாலும் இந்த கோவிந்தராஜன் அப்படிங்கிற நபருக்கு குடிக்கிற பழக்கம் இல்லாமல் இருந்திருக்குது பாருங்க. ஸோ யூஸ்வலாக பல கம்பெனிஸ்லையும் இந்த மெத்தனால் அப்படிங்கிறத டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. கூடவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உறையும் தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு பவர் அப்படிங்கிறத மெத்தனாலுக்கு உண்டு. இதற்காகவும் பல தொழிற்சாலைகள் இந்த மெத்தனாலை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போது இவங்கெல்லாம் வந்து இந்த கெமிக்கல் கம்பெனிஸ்லேருந்து இந்த மெத்தனாலை சீட் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு கம்பெனி நான் வச்சிருக்கிறேங்க, அங்கே எங்களுக்கு இவ்வளவு மெத்தனால் அப்படிங்கிறது இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வாங்கிடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வாங்கின ரேட்டை விட இங்கே இந்த சின்னத்துறை மாதிரியான உள்ளூர் நபர்கள்ட்ட விற்கும் பொழுது அதிக ரேட் அப்படிங்கிறதுக்கு மெத்தனாலை விற்றுருவாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற ரேட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இந்த மாதேஷ் மாதிரியான நபர்கள் ப்ராஃபிட்டாக வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த லோக்கல் சந்தைக்குள்ளே மெத்தனால் அப்படிங்கிறதை ஊடுருவுது. ஸோ போலீஸார் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஷயம் சம்மந்தமாக பலரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக இந்த மெத்தனாலை வந்து வாங்கிட்டு கொடுத்தது அந்த மாதேஷ், சின்னத்துறை இந்த எல்லா நபர்களுமே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதை விட முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சாலைகளுமே இந்த மெத்தனாலை வாங்கி எப்படி யூஸ் பண்ணுறாங்க, கரெக்டான அளவு வாங்குறாங்களா, அதிகமாக இந்த மாதிரி லோக்கலில் விற்கிறதுக்காக வாங்குறாங்களா, இந்த மாதிரி விஷயங்களையும் கண்காணிக்க உத்தரவிடப்பட்டிருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் இன்னும் தனிநபர் குழு அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கப்பட்டு மேலும் விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்கும். இன்னும் பல விஷயங்கள் இந்த விஷயத்துல இருந்து வெளியே வரலாம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதற்கு மேலே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.